எனக்கு எந்த பேட் ஹேபிட்ஸும் கிடையாது. அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, வாயில் வந்து பாக்கு வைக்கிறது, எந்த பழக்கமும் கிடையாது. ஏன்னா எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுலேருந்தே ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பார்த்து பார்த்து எனக்கு வந்து அது மேலே பெரிய வெறுப்பு இருந்துச்சு. ஸோ நான் லைஃப்பில் அதை எதையும் ட்ரை கூட பண்ணி பார்த்ததில்ல. இருந்தாலும் எனக்கு கேன்சர் வந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா என்னோட தவறான ஃபுட் ஹேபிட்ஸ் தான் சொல்லலாம். அதுக்கு 4 விதமான ஃபுட்டு தான் முக்கியமான காரணம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஒன்று அதிகமாக நான் சாப்பிட்டது என்னன்னா கிரில் சிக்கன். நீங்கள் வீட்டில் வந்து சிக்கனை வாங்கி சமைச்சி சாப்பிட்டீங்கன்னா அது ஹை ப்ரோட்டீன், அது உடம்புக்கு நல்லது. பட் கடையில் வாங்குற கிரில் சிக்கன் நல்லது கிடையாது. ஏன்னா வந்து அதை வந்து கலர் நிறைய ஆட் பண்ணுறாங்க. கிரில் சிக்கன் வந்து ரொம்ப ரெட்டிஸாக காட்டணும்னு சொல்லி கலர் நிறைய ஆட் பண்ணுறாங்க. செகண்ட் ஒன்று வந்து மைதா ஃபுட்டு, அதாவது புரோட்டா, அப்புறம் பப்ஸு, அப்புறம் பேக்கரியில் நிறைய மைதா சம்மந்தமான ஃபுட்டு நிறைய வாங்கி சாப்பிட்டேன். தேர்டு ஒன்று வந்து கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ், அதாவது மார்க்கெட்டில் கலர் கலராக இருக்கும். ஆரஞ்சு கலர் இருக்கும், பிளாக் கலர் இருக்கும், அப்புறம் வந்து க்ரீன் கலர் பாட்டிலில் இருக்கும். ஸோ இப்போ குட்டி குட்டியாக நிறைய கலர் ஐட்டமாக இறக்கியிருக்காங்க. அது வந்து நான் நிறைய லிட்டராக குடித்தேன். ஃபோர்த் ஒன்று வந்து சுகர் ஃபுட்ஸ். அதாவது நான் சுகர் ஃபுட்ஸ் வந்து கிலோ கணக்கில் சாப்பிடுவேன். ஒரே டைமில் அப்படி உட்காந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். இயராக இந்த ஃபுட்டு தான் நான் அதிகமாக கன்சியூம் பண்ணேன். இப்போ கேன்சரில் நான் தான் அவதிப்படுறேன்.